إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பிஷலி சதுரி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையின் காரணமாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம தொடர பார்த்துட்டு இருக்கோம்ல, கர்பலா அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தொடங்கி கர்பலா வரைக்குமான அந்த நிகழ்வுகள் அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கிளாஸாக இது இன்ஷா அல்லாஹ் அது இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தபுக் போகிற வரைக்குமான ஒரு நிகழ்வை பார்த்துருந்தோம். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மக்காவுடைய ஹஜ், அதாவது முஸ்லீம்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் அதை சுற்றி சில நிகழ்வுகளும் இன்னைக்கு நம்ம இன்னுடைய விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் புதுசாக சில பேர் வந்திருக்கிறாங்க, அதனால் அதை ரிப்பீட் பண்ணிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஃபுல்லாக சொல்கிறது இந்த கிளாஸோடைய பர்பஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை டார்கெட் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் எப்படி கம்ப்ளீட் ஆச்சு, அதை எப்படி படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய புரட்சியை மட்டுமே மையமாக வச்சு அதை ஒட்டிய சம்பவங்கள் மட்டுமே சொல்லப்படுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுருவோம், இது மிஸ் ஆச்சு அது மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய புரட்சி மட்டுமே சென்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் அந்த உமர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தாருடைய கவர்மெண்ட்டுடைய அந்த ஒரு இது எம்பிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய உலமாக்களை வச்சு சும்மா ஒரு சினிமான ஒரு டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் வச்சு லாப நோக்கத்திற்காக எடுத்து தேட்டரில் ஓட்டப்பட்ட சினிமா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்கள்ல நம்பர் 1 ஆலிம் யார் அப்படின்னா யூசுப் கர்லாவி. அந்த அளவுக்கு அவருடைய கல்வி நாலேஜ், அவருடைய மாணவர் சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பற்றி அவங்களுடைய வரலாறு பற்றி 900 பேஜ் 1000 பேஜ் கொண்ட புக்கு ஒவ்வொரு சஹாபிக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. சாதாரண ஆள் கிடையாது. அவரு தான் அவருடைய டைலாக் ரைட்டர். ஹதீஸ்கள் அடிப்படையில் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. சும்மா அதில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் கிடையாது. பெரிய பெரிய ஆலிம்கள் அதை ரீசெக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு, இருந்தாலும் பிரச்சனை இல்லாத பலவீனமான ஹதீஸ்கள், அதாவது பலமான ஹதீஸோட மோதாத கூடுதல் விளக்கங்களுக்காக சேர்க்கப்பட்ட சில ஹதீஸ்கள் இருக்கு. மற்றபடி அதுவும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷனை சென்டர் பண்ணி அதை கொண்டு போயிருப்பாங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா உமர் சீரிஸ் இருக்கும். ஆனால் உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை மட்டும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் மொத்த புரட்சியும் சேர்த்து கவர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான தலைப்புகள் இந்த உம்மத்துக்கு தேவை. ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இந்த இன்டர்நேஷனல் மீடியாவை அப்சர்வ் பண்றவங்களுக்கு இது நல்லா தெரியும். இப்போ இன்டர்நேஷனல் மீடியாவை நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல நீங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா உலகம் எவ்வளவு வேகமா அதோடைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னறிவிப்புகள் எந்த அளவுக்கு வேகமா நிறைவேறிட்டு இருக்குது அப்படிங்கறத உணர்ந்தாங்க அப்படின்னா இந்த தேவையை அவங்களும் உணர்வாங்க. இல்ல அதாவது இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா சைட்ல கண்ணு கட்டி விட்டுருப்போம், நேரம் அது பார்த்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்க்கும். அந்த மாதிரி பார்வை இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது தவளை கிணத்து தவளையா இருக்கிறவங்களுக்கு இதோடைய முக்கியத்துவம் உணராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்குது. ஒரு நூற்றாண்டுகள் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் 10 வருஷம் 5 வருஷத்துல நடக்குது. அவ்வளவு வேகமான நிகழ்ச்சிகள் நடக்குது. இன்னைக்கு இப்போ ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க, என்ன சொல்றாரு, 15 நாள் கூட உங்களால் நிற்க முடியாது. முஸ்லீம்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய ஹரம்கள் இதெல்லாம் நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம், வேணா நாங்க இல்லை அப்படின்னா 15 நாள் உங்களால சொந்த காலில் நிற்க முடியாதுன்னு சொல்லி ஒரு காரி துப்பிட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம தொடச்சிக்கிட்டு என்ன பண்றோம், தல்பியா சொல்லிட்டு அந்த ஹரம்ல நாங்க சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளுப்பா நாங்க தவாஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அவன் 15 நாள் டைமுங்கிறான், 15 நாள் போதும் உங்களை எல்லாம் இல்லாம பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறான். அதுக்காக எங்களுக்கு பணம் கொடுங்க சொல்றோம், பணம் கொடு பே பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு எல்லாம் கப்பிச்சு போன உட்காந்துருக்காங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்னால இந்த உம்மத்துக்காக சிந்திக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாம் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க சமீபத்தில். இதனால் வரைக்கும் ஏன் நாடு ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறுகிய சிந்தனை இருந்த அந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்துருந்தான். இப்போ உம்மத்தா சேர்ந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு உலக விவகாரங்கள்ல தலை நிலைக்கக்கூடிய தலைவர்கள் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்கான். இன்னும் ரொம்ப நெருக்கத்தில் சில நிகழ்வுகள் இருக்குது. அதனால இந்த மாதிரியான தலைப்புகள் இப்போ இதுதான் தேவை. இப்போ வரல ஆட்டுறதா நீட்டுறதா, பிறகு கிழக்கில் பார்க்கறதா மேற்கில் பார்க்கறதா, இது கரெக்டா அது கரெக்டா, 3 தக்பீரா 7 தக்பீரா, இதெல்லாம் இப்போ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தில் எது முக்கியம், எது பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டிருக்காங்க. சும்மா முரண்டு வேணா சொல்லிடலாம், எல்லாமே பெருசு எல்லாமே சின்னதுன்ட்டு கூப்பிட்டு அவன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது எல்லாமே இதுதான் கேட்டாலும் மாட்டிக்குவான். வாயில வேணா ஸ்டேட்மெண்ட் கொடுவான், என்ன சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாம் சமந்தான், ரசூலுல்லாஹ் சொன்னா எல்லாமே சமந்தான் அப்படின்னா மாட்டிக்குவான். அதுவும் ஈசா நபி சொல்ற அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஒட்டகங்களை முழுங்கிடுறது, கொசு ஃபில்டர் பண்றது,
பெரிய பெரிய ஹராம, பெரிய பெரிய குஃபுர், பெரிய பெரிய சிறுக்கள் ஒரு மேட்டரே கிடையாது. இத்தினோண்டு சிறுக்க பிடிச்சிக்கிட்டு அவனை பிடிச்சி நோண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து சரியான ஒரு திசையின் பக்கம் சிந்திக்கக்கூடிய மக்களை அல்ல நம்மள ஆக்கியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியமத்து. இல்ல நாமளும் ரைட் ராங் ட்ராக், நம்ம தவறான ஒரு ஆங்கிள் தான் நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சிருந்தோம், ஆனா அதுல இருந்து வேற மாதிரியான விஷயங்களை மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அல்லாஹ் தீனுடைய புரிதலை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த தபுக் போர் பத்தி நம்ம பிரிவா 2 நிகழ்வா பார்த்தோம். தபுக் போர்லயே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருந்தோம். இந்த தபுக் போர் நடந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து ரசூலுல்லாஹ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அரபு தீபகற்பத்துல, அதாவது அந்த டோட்டல் சரௌண்டிங்ல மக்கா, மதீனா, அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தாயிஃபா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹுனைனா இருக்கட்டும், எல்லா ஏரியாவும் சேர்ந்து, அதாவது பார்டர்ஸ் வரைக்கும், சிரியாவுடைய பார்டர் வரைக்கும் யாரும் என்ட்ரு ஆக முடியாது, ரசூலுல்லாஹ் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போர்ல வந்து கிடைக்குது. உண்மையிலே வந்து அதாவது வர சில ஆலிம்கள் வந்து ஜும்மா பயான்கள்ல இதுலயும் வந்து பேசுவாங்க. என்ன அப்படின்னா, மக்கா வெற்றி கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாம் கூட்டமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிறது. ஏன்னா முன்னாடியே சுட்டி காட்டியிருந்தா தப்பு. ஏன்னா மக்கால கூட இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படல. மக்கா வெற்றிக்கு அப்புறம் மொத்த உலகம் ஏத்துக்கிட்டது இல்ல. மக்காவாசிகளே இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒரு நிலைமை தான் இருந்தாங்க. மக்காவில காஃபிர்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. உண்மையிலே அந்த நிலைமை எப்போ ஏற்படுதுன்னா, தபுக் போருக்கு அப்புறம் தான் ஏற்படுது. ஏன்னா தபுக் வந்து என்னது, ரோமாபுரியுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுக்கும் போது ரோமாபுரிக்கு கோபம் வருது. என்ன இது, இத்தனை நாள் அரபுகள் வந்து நமக்கு அடங்கி இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லி மோத்தாங்கிற முதல்ல ஒரு மோத்தா யுத்தம் நடக்குது. அதுல 2 லட்சம் படைகளை வந்து 3000 பேர் கொண்ட வீரர்கள் வந்து சமாளிக்கிறாங்கன்னு உடனே அவங்களுக்கு ஒரு இன்னொரு அவமானமா போகுது. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, 5 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பதிலுக்கு 30,000 பேர் கொண்ட ஒரு படையை கொண்டு போன உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்க அப்படின்னு அப்படியே அந்த மன்னன் என்ன வரான், பயந்து போய் பின்வாங்கி போறான். இதை பார்த்த உடனே இவங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய தைரியம்லாம் நொடிஞ்சு நூறா போகுது. அதாவது தைரியமே இழந்து போய் அவங்க எல்லாம் அப்படியே நொந்து போயிடுறாங்க. இன்னி வந்து ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா இருந்த எதிரிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அதாவது மக்கா குறைஷிகள் மிகப்பெரிய சக்தி, அவங்க மக்கா வெற்றியில அழிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யூதர்கள் கைபர்லயும் சரி, அதற்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் யூதர்கள் அடியோடு அழிக்கப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு இந்த பிராந்தியத்துல ஆளே கிடையாதுங்கும் போதுதான் சூப்பர் பவர் ஒன்று இருக்கு, நாங்க அதை கூட்டிட்டு வந்து உங்களை அடிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த காஃபிர்களுக்கு, அந்த சிறிய குழுக்களுக்கு இருந்துச்சு. அந்த தைரியமும் வலு இழந்து போனது எந்த போர்ல அப்படின்னா தபுக் போரின் போது முற்றிலும் அதுவும் தகர்ந்து போகுது. அந்த ஒரு கடைசி நம்பிக்கையும் அவங்களுடைய தபுக் அது வந்து இதாயிருது. இதோட வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கை வந்து என்ன ஆயிருது, ஓங்கிருது. அதை தாண்டி ரசூலுல்லாஹ்வை தாண்டி இங்க யாரும் வாலாட்ட முடியாது அப்படிங்கிறது நடக்குது. இது முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முனாஃபிக்குகளை வந்து அடையாளப்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை வந்து தூய்மைப்படுத்துறாங்க. முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்தி அவங்களை வந்து தூய்மைப்படுத்துறாங்க. இதுவும் வந்து ஹிஜ்ரி 9ல இது நடந்தது. இது மாதிரி இது வரைக்குமான நிகழ்வுகளை நம்ம பார்த்திருந்தோம். இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இதுல அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நஜ்ஜாஷி மன்னர் இருந்தார் இல்லையா, அவருடைய மரணம் ஏற்படுது. அதாவது அந்த நல்ல மனிதர் ஜாஃபர் ரலியல்லாஹு அந்த முஸ்லிம்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய மரணம் வந்து ஏற்படுது. ரெக்கார்டிங் போட்டுருக்குல்ல, அவங்களுடைய மரணம் வந்து ஏற்படுது. இது பாத்தீங்கன்னா புகாரில 1245வது ஹதீஸா இது வருது. என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஜ்ஜாஷி மன்னர் மரணிச்ச உடனே அவருடைய பேர் என்ன, அஸ்ஸமாங்கிற ஒரு அவருடைய பேரு. அவர் இறந்த அந்த அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு ஹபஷாவுல ஒரு நல்ல மனிதர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈத்கா கூட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா தொழுகை 4 தக்பீர் சொல்லி ஜனாதா தொழுகை நடத்துறாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கு அப்ப வர்ற ஒரு மன்னர் இருக்கிறார்ல, நஜ்ஜாஷி மன்னருக்கு அப்புறம் அந்த மன்னர் வந்து ஒரு மோசமான மன்னர். அந்த மன்னருக்கு தான் லெட்டர் போடுவாங்க ரசூலுல்லாஹ் ரெண்டாவது ஒரு லெட்டர் போட்டு நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம் உண்டு. அந்த மன்னர் பாத்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், அவன் வந்து முரண்டு பிடிச்சான். அதுக்கு அடுத்தது என்ன, அந்த மன்னர் மரணிக்கிறார் இல்லையா, அது சம்பந்தமா தான் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 199வது வசனமும் அப்பதான் இறங்குது. அல்லாஹ் சொல்ற, இது தாரகுத்னியில வந்து இந்த அறிவிப்பு வருது, இவரை பத்தி தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்ற, வேதமுடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நம்பிக்கை கொள்கிறார்கள். சிலர் இருக்கிறாங்க, அவங்க உங்களையும் நம்புறாங்க, அவர் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் வந்து சாட்சி சொல்றாங்க. இது வந்து 199ல இந்த இதுல வருது. இதே காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குற்றவியல் தண்டனைகள் இருக்குல்ல அமல் கொண்டு வராங்க. விபச்சாரம் செஞ்சா ஹத், இந்த மரண தண்டனை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து அது கிடையாது. அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்சூமி குலத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனை வந்து ஏத்துக்கிறாங்க. அப்போ மரண தண்டனை ஏன் இவ்வளவு லேட்டா நிறைவேற்றுறாங்கன்னா, முதல்ல சமுதாயத்தை சுத்தம் பண்ணணும். நீ பாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமிய தண்டனை சட்டங்கள் இங்க அமல்படுத்தினா குற்றங்கள் குறைஞ்சிருமான்னு கேட்டா குறையாது. நீங்க வந்து விபச்சாரத்துக்கு உண்டான எல்லா வாசல்களையும் திறந்து வச்சுட்டு
தண்டனை மட்டும் கடுமையாக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் குறைஞ்சிடாது. ஏன்னா சினிமா இருக்கு, தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் கடைசியா தான் இந்த தண்டனையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அதாவது விபச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை மீறிட்டு போய் விபச்சாரம் பண்றான்ல அவன் அடிக்கணும். சாராயம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கடையே கிடையாது. அதை மீறி இவனே உற்பத்தி பண்ணிட்டு குடிக்கிறான்ல அவனை போய் அடிக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஏற்படுத்தினாங்க. இதே காலகட்டத்தில் தான் ஹிஜ்ரி 9ல தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அவங்களும் மரணம் அடைகிறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அவங்க ரெண்டாவது மகள், அவங்களும் மரணம் அடைகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூன்றாவது ஒரு மகள் இருந்தாலும் நான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பேன், உஸ்மான் ரலியல்லாஹு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்ததான் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் மிக பிரம்மாண்டமான நிகழ்வு. இந்த நிகழ்வுல தான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல மொத்த அரபு உலகமும் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹஜ்ஜுக்கு, அதாவது ஹிஜ்ரி 9ல முதல் முறையா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில ஹஜ்ஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. 300 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க. இதுல பாருங்க அப்படின்னா மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 3 வருஷம் ஹஜ் நடந்துச்சு. 3 வருஷம். ஹிஜ்ரி 8ல மக்கா வெற்றி நடக்குது, ஹிஜ்ரி 9ல அபூபக்கருடைய தலைமையில ஹஜ் நடக்குது, ஹிஜ்ரி 10ல ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில ஹஜ் நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8லயும் பண்ணல, 9லயும் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, ஹிஜ்ரி 8ல முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழக்கப்படி ஹஜ் நடந்துச்சு. முஸ்லிம்களுடைய வழக்கப்படி ஹஜ் நடக்கல. காஃபிர்களுடைய வழக்கப்படி, அறியாமை கால வழக்கப்படியே ஹஜ் நடந்தது. ஆனா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தான் இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் முஸ்லிம்கள் அவங்க வழக்கப்படி ஹஜ் செஞ்சாங்க, காஃபிர்கள் அவங்க வழக்கப்படி ஹஜ் செஞ்சாங்க. 2 ஹஜ்ஜா நடக்குது. இந்த குரூப் தனியா அவங்க ஸ்டைல்ல செய்றாங்க, இவங்க இந்த ஸ்டைல்ல செய்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் போல. ரசூலுல்லாஹ் எப்போ போனாங்கன்னா, வெறும் முஸ்லிம்களுடைய வழக்கப்படி மட்டுமே ஹஜ் நடந்த அந்த காலகட்டத்தில் 3வது ஹஜ்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அனுப்புறாங்க. அமீராக்கி 300 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இவங்களை அனுப்புன உடனே தௌபாவுடைய சூரா இறங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா புகாரில 4363வது ஹதீஸாவும் இருக்கு, 3600 திர்மிதில வந்து 3006வது ஹதீஸா இந்த ஹதீஸ் வந்து இருக்கு. இந்த தௌபாவுடைய இந்த வசனங்கள் வந்து இறங்குது. அதுல வந்து நிறைய ஒரு முரண்பட்ட அறிவிப்புகள் வருது. எத்தனை வசனம் இறங்கிச்சு அப்படின்ட்டு. சில அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா வெறும் ஆரம்ப 10 வசனங்கள் இறங்கியதா இருக்கு. சில அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா இல்ல ஒரு 38 வசனங்கள் இறங்கினதா இருக்கு. டோட்டலா தௌபாவுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 6 வசனங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான வசனங்கள். அப்ப அந்த வசனங்கள் வந்து இறங்கின உடனே என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க இந்த வசனங்களை எடுத்துட்டு போய் என் சார்பா காபத்துல்லாஹ்ல போய் நீங்க அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக்சுவலா அந்த 6 வசனங்கள் எடுத்து பார்த்தா பின்னாடி பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா அதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு அறிவிப்பு மாதிரி, அதாவது அந்த கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த வசனங்கள் இருக்கும். இவர் வந்து கொண்டு போறாரு. அபூபக்கரை வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டாங்க. அபூபக்கர் கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. பின்னாடியே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட இந்த வசனங்களை கொடுத்து இதை கொண்டு போய் அப்ப வந்து மக்கள் என்ன சொல்றாங்க? அபூபக்கர்ட்ட கொடுத்து விட சொல்லுங்க. அதாவது நீங்க அலி அனுப்புங்க, போய் அபூபக்கர்ட்ட இந்த ஆயத்துக்களை கொடுத்துட்டு திரும்பி இப்படியே வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அலி வந்து அறிவிப்பு செய்யணும், என் சார்பா அலி வந்து அறிவிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. இவர் நேரம் அந்த 6 வசனங்களை எடுத்துட்டு போறாரு. போன உடனே அபூபக்கர் அந்த கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. போகும்போது அவங்க திரும்பி பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்துடைய சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் கூட உங்களுக்கு அடையாளம். பதறி போய் பாக்குறாங்க, என்ன இது கஸ்வாவுடைய சத்தம் கேட்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அலி ரலியல்லாஹு இருக்காங்க. இருந்தவனே கேக்குறாங்க, அலியே நீங்க அமீரா வந்திருக்கீங்களா இல்ல எனக்கு கட்டுப்படுறவரா வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேக்குறாங்க. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. வந்தவனே கேக்குறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது எனக்கு மேல லீடரா வந்துட்டீங்களா, என்னை வந்து அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் வந்து டீப்ரமோட் பண்ணி அனுப்பி விட்டாங்களா, இல்ல என்ன மேட்டர் அப்படிங்கிறாங்க. இல்ல உங்களுக்கு கீழே தான் நான் வந்திருக்கேன், சில விஷயங்கள் சில வேலை வந்து எனக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு நெருடல் ஆகுது. என்னடா அது குர்ஆன் வசனங்கள் என்கிட்ட கொடுக்காம அலி ரலியல்லாஹு வந்து கொடுக்குறாங்களேன்ட்டு. பின்னாடி போய் ஹஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேக்குறாங்க, என்னை பத்தி அல்லாஹ் ஏதாவது வசனம் தீர்ப்பு இறக்கிட்டானா, அதாவது நான் முன்னாடின்னு சொல்லி அல்லாஹ் தீர்ப்பு இறக்கிட்டானா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஜிப்ரீல் வந்தாரு, இந்த அறிவிப்பு வந்து நீங்க இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு ஆள் தான் செய்யணும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் அலி வந்து அனுப்புனேன், இல்லைன்னா நான் உங்களை அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இவர் நேரா போறாரு, இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருமே சேர்ந்து போறாங்க. ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளும் அபூபக்கர் அவங்களே தலைமை ஏற்று நடத்துறாங்க. அதே மாதிரி அபிஷியல் பயான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அபூபக்கர் தான் செய்யறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய எல்லா செயல்களும் கற்றுக் கொடுக்கறதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே செய்யறாங்க. எல்லாம் முடிஞ்சு 10வது நாள், அதாவது யௌமுன் நஹர், அந்த பலியிடக்கூடிய அந்த நாள்ல மட்டும் நபி அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு அபூபக்கருக்கு அப்புறம் இவர் எந்திரிச்சு நின்று இதை அறிவிப்பு செய்யறாங்க. இது வந்து அறிவிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னன்னா ஷியாக்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பூஸ்ட் டானிக் மாதிரி. இதை எடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க அபூபக்கரோட அலி சிறந்தவர், அதனால தான் பாருங்க ரசூலுல்லாஹ் வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு வேலை அலி கிட்ட வந்து கொடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல சிறப்பு பத்தி ஒண்ணுமே கிடையாது.
அதாவது தேவையில்லாம அதாவது எதை கிடைச்சாலும் ஒரு சார்ந்து ஒரு நிலையை எடுத்துட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் வரும். இந்த உம்மத்துல சிறந்தவர் அபூபக்கர் அவர் தான். அதுக்கு அடுத்ததுதான் எல்லாருமே தவிர, அதுக்கு அடுத்தது உமர், அதுக்கு அடுத்தது மூணாவது உஸ்மானா அலியாங்கிறதுல வேணா மாற்று கருத்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஷேഖைன் அப்படின்னா அவங்க 2 பேர் தான். அப்ப சிறப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய சிறப்பு தான் மிகப்பெரிய சிறப்பு. இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இது அலி ரலியல்லாஹு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபுகள் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து அந்த போட்டாளுக்கு தான் உண்டு. என்கிட்ட பேசுனீங்களா நீ தான் செய்யணும்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் வரணும். இது 2 இருந்தா மட்டும்தான் அரபுகள் வந்து ஒத்துக்குவாங்க. இன்னைக்கும் பாருங்க அந்த கவுண்டர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும். பத்திரிகை வைக்கிறதுக்கு முடி, அதாவது அவங்களுடைய அந்த முடி இறக்குறாங்க இல்லையா நாவிதர், அவரை தான் அனுப்புவாங்க. அதுதான் மரியாதையும். அவரே நேரடியாக போய் பத்திரிகை வச்சா அது அவமானம். என்ன நீ முறைப்படி செய்யல. அப்ப முறைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த முறை என்ன, அந்த அரபுகளுடைய முறை என்ன அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்டவரே நேரில் வரணும், இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஆள் வரணும். அதன் அடிப்படையில் தானே தவிர சிறப்பு அப்படின்னு எடுத்தோம்னா அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு அபூபக்கருக்கு மேல கிடையவே கிடையாது. இப்ப இதுல வந்து அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா அந்த வசனங்களையும் ஓதி காட்டுறாங்க, பிளஸ் 4 அறிவிப்புகள் தனியாகவும் செய்யறாங்க. என்ன அந்த 4 அறிவிப்பு அப்படின்னா, அல்லாஹ்வின் ஆலயத்தை நம்பர் 1, அல்லாஹ்வின் ஆலயத்தை யாரும் நிர்வாணமாக இனி தவாஃப் செய்யக்கூடாது. இது இந்த வருஷத்தோட முடிஞ்சது. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு அதாவது இந்த டைம் பீரியட்லயே நிர்வாணமா தவாஃப் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. நம்பர் 1 அறிவிப்பு. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் காலம் குறித்து டைம் லிமிட்டை வச்சு யாராவது ஒப்பந்தம் போட்டிருந்தால் அந்த ஒப்பந்தம் வந்து அந்த டைம் லிமிட்டோட அந்த 4 மாசம் மட்டுமே அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இது 2வது ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றையில் முஸ்லிமை தவிர வேறு யாரும் இனி சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள், சொர்க்கம் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்யறாங்க. அதுக்கப்புறம் 4வது அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டிற்கு பிறகு இணை வைப்பவர்கள் இங்கே இருக்கவும் கூடாது, வரவும் கூடாது. மக்காவிலையும் சரி, அது மொத்த அரபு தீபகற்பத்துக்கும். இது ஏன் ஹஜ்ஜில் வச்சு அறிவிப்பு செய்யறாங்க? ஏன்னா ஹஜ்ஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி, ஏன்னா எல்லா ஏரியாவுடைய பிரதிநிதிகளும் அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த அறிவிப்பு வந்து மக்கா குறைஷிகளுக்கு மட்டும் கிடையாது, சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரபு பேசக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது கவர் ஆகக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதனால தான் அந்த 10வது நாள் அபிஷியலா எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த யௌமுன் நஹர்ல ஒண்ணு கூடுவாங்க. மீதி நேரத்தில் கூட சில பேர் மினாவில் இருப்பாங்க, சில பேர் அங்க இருப்பாங்க. 10வது நாள் எல்லாருமே ஒன்று திரடுவாங்க. அந்த ஒன்று திரளக்கூடிய அந்த இடத்துல வச்சு இந்த அறிவிப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இப்ப இந்த அறிவிப்பு வந்து சாதாரண ஒரு மேட்டர் கிடையாது. இதோடைய ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் போது இந்த ரிசல்ட் வந்துச்சு. ஏன்னா இந்த குறைஷிகள் முற்றிலும் அடங்கி போயிட்டாங்க, யூதர்களும் அடக்கி வைக்கப்பட்டாங்க. ஆனா நாடோடி குழுக்கள் நிறைய இருந்துச்சு, சின்ன சின்ன குளங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களோட ஒப்பந்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் போட்டுருவாங்க, ஆனா சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி சந்தர்ப்பம் போட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா குறைஷிகளோட சேர்ந்து அகல் பொருள் வருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கைபர் பொருளை பாத்தீங்கன்னா இவங்களோட கைவிட்டு நிற்பாங்க. இவங்க யாரு கூட எப்போ போய் சேருவாங்கன்னே தெரியாது. திடீர்னு வருவாங்க, கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. அப்ப இவங்களை வந்து நம்பவே முடியாது. என்னதான் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் இவங்களை வந்து நம்பவே முடியாது. அப்ப இவங்களுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த இடத்துல இருக்காதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய வேலைகள் இருக்கு. ஏன்னா இங்க உள்நாட்டு பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்தது வந்து கிஸ்ராவையும் ரோமாபுரியும் போய் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் இங்க உள்ள சேஃப்டியா இருக்காது. அதனால இது சேஃப்டி பண்ணி, அதாவது அபூபக்கருக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்துட்டு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போதுதான் அந்த ஃபித்னா தலை தூக்குது. எது, நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம், அப்ப வெளியே வராங்க இவங்க எல்லாம். இப்ப வந்து அடங்கி போய் உட்கார்ந்தவங்க பின்னாடி ரசூலுல்லாஹ் முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சவங்க பின்னாடி தங்களுடைய சுய புத்தியை காட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து இது மட்டும் ஒப்பந்தம் போட்டு ஏற்கனவே இவங்களை வந்து நசுக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்காம இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய பலம் அப்ப என்னவா இருந்திருக்கும், 10 மடங்கு பலமா அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அபூபக்கருடைய அந்த கிலாஃபத்தையே அழிச்சிருப்பாங்க, வரலாறு இஸ்லாத்துடைய மாறி இருக்கும். அப்ப இந்த அறிவிப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எடுத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். இப்ப இதை வந்த உடனே இந்த ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட செய்யறாங்க, எடுத்தோன்னே நேரடியாக தாக்குதல் பண்ணலாம்ல. அதாவது ஒப்பந்தத்தை மீறிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதாவது ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இருக்குது, ஆனாலும் அவங்க மீறிட்டே இருக்காங்க. இருந்தாலும் லீகலா அதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது 8வது அத்தியாயத்துல 58வது வசனத்துல அல்லாஹ் ஒரு ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்துறான் ரசூலுல்லாஹ். நபியே, உம்முடன் உடன்படிக்கை எடுத்திருக்கும் ஏதாவது ஒரு கூட்டத்தாரை நீர் மோசடி செய்வார்கள் என்று பயந்தால், உங்ககிட்ட உடன்படிக்கை எடுத்திருக்காங்க, ஆனா இவங்க என்னைக்கா இருந்தாலும் மாறி நடப்பாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சமமாக நடக்கும் விதத்தில் நீரும் அவர்களின் உடன்படிக்கை எரிந்துவிடும். அவங்க உடன்படிக்கை தூக்கி நீ மூஞ்சில எரிய தேவையில்லை இந்த அக்ரிமெண்ட் சொல்லி தூக்கி எறிஞ்சிட. நிச்சயமாக அல்லாஹ் மோசடி செய்வர்களை நேசிப்பதில்லை. இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துறான். உனக்கு டவுட் அவன் மேலே இருந்துச்சா, டவுட் இருந்தாலே அவனை கேன்சல் பண்ணி விட்டுரு அப்படின்னா கரெக்டா அப்படிதான் பண்ணாங்க. இந்த தபுக் போற நேரத்தில் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கிளம்பி போன உடனே ரசூலுல்லாஹ் மேலேயே கொலைவெறி தாக்குதல், ஆள் செட்டப் பண்ணி அங்கேயே கொலைவெறி தாக்குதல். அந்த கேப்லயே மஸ்ஜிது நபவிக்கு போட்டியா ஒரு மஸ்ஜிதுல் நிலார்
என்ன பண்ணாங்க? அது இல்லாம அந்த நேரத்திலேயே ஒரு லெட்டர் யாருக்கு? ரோமாபுரிக்கு. நாங்க இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க முடிச்சு கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற அந்த ராஹிப்ங்கிற அந்த துறவியோட ஒரு டைப். இத்தனை ஃபித்னா இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எப்படி அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய முனாஃபிக்களை ஒழிச்சாங்களோ, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற WM பார்ட்டிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஒழிச்சு கட்டினாங்க. ஒழிச்சு கட்டிட்டு ரசூல் அல்லாஹ் சொல்றாங்க, தூக்கி எறிஞ்சிரு இந்த உங்களுடைய இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தௌபால இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் வெயிட்டான வசனங்கள். இன்னைக்கும் வந்து இஸ்லாம் வந்து ஒரு தீனு, வெறும் மதம் கிடையாது, சடங்குகளை மட்டும் சொல்லக்கூடிய மதம் கிடையாதுங்கிறது இன்னைக்கு வந்து இருக்குது. குர்ஆன்ல ஓப்பனா குர்ஆன்ல இருக்குதுன்னா இந்த ஒரு 6 வசனங்கள் தான். இதுக்கு எதிராக ஏராளமான முயற்சிகள் வந்து காஃபிர்கள் இன்னைக்கு பண்ணாங்க சமீபத்தில். அதாவது பல முயற்சிகள் பண்ணிக்கிறாங்க. ஐநா சபை முதற்கொண்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எப்படியாவது குர்ஆன்ல இருந்து இந்த 6 வசனத்தை தூக்கிடுங்க. இதை தூக்கிட்டீங்க அப்படின்னா குர்ஆன்ல இருந்து நாம சேஃப் ஆயிடுவோம். இந்த 6 வசனங்கள் சிந்திக்க வச்சோம். எப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை இல்லாதவன கூட இந்த 6 வசனங்களை ஆழமா சிந்திச்சு பார்த்தா மாட்டிவோம். இல்ல குர்ஆன் வேற என்னமோ பேசுது அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்ததா சொல்றாங்க. இஸ்லாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தப்பா குர்ஆன் பிரிண்ட் பண்ணி தான் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. யாரு? யூதர்கள் லட்சக்கணக்கான குர்ஆனை எடுத்து இந்த தௌபாவுடைய வசனங்கள்லாம் நீக்கி தனியா கொடுத்தா, இப்போ என்னப்பா உன் குர்ஆன்ல இருக்கு என் குர்ஆன்ல காணோம், பைபிள்ல கன்ஃபியூஷன் இருக்குல்ல, எந்த குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன்? அப்ப அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எல்லாம் யூதர்கள் வந்து பிரிண்டிங் புதுசா வந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அதை நீக்கி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா குர்ஆன் வந்து எழுத்துக்கள்ல பாதுகாப்பல்ல, உள்ளங்கள்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஏற்பாடு பண்ணிட்டு போறாங்க குர்ஆனை பாதுகாக்கிறது. முக்கியமான ஏற்பாடுனா அதுல தராவி தொழுகை. ஒவ்வொரு ரமலான் மாசத்துலயும் என்ன ஆகுது? குர்ஆன் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அதாவது ஹாஃபிஸுடைய உள்ளத்துல அந்த குர்ஆன் தொழுகையில ஓதப்படும். அப்போ பிரிண்டிங்கே இல்லைனாலும் இவனுக்கு என்ன ஆகும்? மைண்ட்ல அது வந்து பதிஞ்சுதான் இருக்கு. இதெல்லாம் வந்து முயற்சி பண்றாங்க. அந்த அளவுக்கு அபாயமான வசனங்கள் இது. இவங்களால அது ஜீரணமே பண்ணிக்க முடியாத டேஞ்சரான வசனங்கள். இதை எண்ணியாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. என்ன வசனம் அப்படின்னா, நம்பிக்கையாளர் இணை வைப்பவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அவர்களிடம் இருந்து அல்லாஹ்வும் அவன் தூதரும் விலகி கொள்ளும் பிரகடனமாகும். அதாவது பராத் அப்படின்றது பராமின் அல்லாஹ், அதாவது கை விரிச்சிட்டோம், நாங்க வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க விலகிட்டோம், அல்லாஹ்வும் விலகிட்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் விலகிட்டாங்க. நீங்கள் 4 மாதங்கள் இப்பூமியில் சுற்றி திரியுங்கள். 4 மாசம் இந்த பூமியில நல்லா சுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் 4 மாசத்துல உங்களுக்கு சக்தி வந்து அல்லாஹ் தோற்கடிக்க முடியுமா? முடியாது என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை இழிவுபடுத்துவோம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஜீரணம் எப்படி பண்ணுவாங்க? அதாவது 4 மாசம் டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வச்சுக்கிறோம், டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா வரியா, தனியா வரியா, ரோமாபுரிய கூட்டு வரியா, கிஸ்ராவை கூட்டு வரியா, எவனை வேணாலும் கூட்டிட்டு வா, நானும் என்னுடைய தூதரும் வரோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். நிராகரிப்போரை இழிவுபடுத்துவோம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவன் தூதரும் இணை வைப்பவர்களுடன் செய்த உடன்படிக்கையில் இருந்து விலகி கொண்டார்கள் என்பதை மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவன் தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். ஓப்பனா எல்லாரையும் ஒரே நாள்ல சண்டைக்கு போய் எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? 4 மாசம் டைம் வேற. 4 மாசத்துல எவ்வளவு ஆளை கூட்டிட்டு வர முடியும்? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்குலாம் கிடையாது. 4 மாசம் டைம், எவனை கூப்பிட்டு வா சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். எனவே நீங்கள் மனம் திரும்பி கடைசியால வாய்ப்பு கொடுக்கிறோம், பாவ மன்னிப்பு கோரினால் அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் சத்தியத்தை புறக்கணித்தால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 9, 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 வசனம். அதே மாதிரி 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சங்கை மிக்க இந்த மாதங்கள் கழிந்து விட்டால் இணை வைப்பவர்களை கண்ட இடங்களில் எல்லாம் கொல்லுங்கள், இன்னும் அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு 10 இடங்களிலும் அவர்களை அவர்களுக்காக குறி வைத்து உட்கார்ந்திருங்கள் அப்படிங்கிற இந்த வசனம் எல்லாம் பயங்கரமான புலி கரைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து RSSல எடுத்தீங்க அப்படின்னா இந்த வசனம் தான் உங்களுக்கு சிலபஸ். ரூட் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இதுதான் பாரு. முஸ்லீம் போய் நீ சகோதரன் நினைக்கிறிய, அவன் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை காமிக்கிறது. நமக்கு வேலை என்னன்னா இந்த வசனங்களுடைய ஒரிஜினல் மீனிங் நம்ம கத்துக் கொடுக்கணும். இந்த வசனம் காஃபிர்களை கொல்ல சொல்லுது. இது என்ன மாதிரியான வசனம், இதோடைய படிப்பினை என்ன, இது இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கணும். இது என்ன பண்றது? நம்ம ஆளுங்கள் இல்ல மறைக்க பாக்குறது. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தரக்கூடாது. சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. தப்பா இல்ல, நீ யாருக்கு மறைக்கணும்னு நினைக்கிறியோ உன்னை விட நல்லா அவனுக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறது அப்படின்னா, இது RSS மாதிரியான இந்த முஸ்லீம் விரோத சக்திகளுக்கு வந்து இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இந்த 6 வசனம் அறகில மனப்பாடம் பண்ணி டிக்ஷனரி பார்த்து எல்லா தப்சீர்களையும் பார்த்து கரைச்சி குடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் வரலாறு தப்பா சொல்லி தரான். இந்த இடத்துல நாம கரெக்டா சொல்லி தர்றது மட்டும்தான் நமக்கு வழியே தவிர இதை மறைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையும் கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வந்தால் அவர்கள் வழியில் விட்டுவிடுங்க. அவங்க தௌபா செய்யணும். யாரு? இந்த மக்கா அரபு தீபத்தில் இருப்பாங்க. தௌபா செஞ்சு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சும்மா இல்ல, தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். இந்த இடைப்பட்ட 4 மாதத்தில், இந்த 4 மாசம் பீரியட் இருக்குல்ல, அது வரைக்கும் இணை வைப்பவர்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தால், அது மாதிரி யாராவது வெளியூருக்காரங்க வந்தா இந்த டைம்ல நீ காய் வைக்க கூடாது. இந்த 4 மாசம் அவங்களை ஃப்ரீயா விட்டுருணும், கையை வைக்க கூடாது. வந்தால்
அவங்களை வந்து கூட்டிட்டு வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் செவியேற்கும் வரையில் அவர்களுக்கு அபயம் அளிக்கிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க, அவங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பிறகு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் சேர்த்து விடுகிறார். கூட்டிட்டு வாங்க, தாவா செய்யுங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களுடைய ஊர்லயே கொண்டு போய் சேர்த்து விடுங்க. இந்த 4 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் இது நடக்காது, பார்த்த இடத்துல விட்டுவோம் அப்படிங்கறத ஃபத்வா. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராக இருக்கிறார்கள். தெரியாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியாம எதிர்க்கக்கூடிய இருக்காங்க. அவங்களை வந்து இது மாதிரி செய்யுங்க. இப்ப இந்த இடத்துல 4 மாசம்னா எதுன்னா நிறைய பயான்கள்ல பாத்தீங்கன்னா குழப்பி விட்டுறேன். அதாவது இந்த புனித மாதங்கள் 4 இருக்குல்ல, எது இந்த ரஜப், முஹர்ரம், துல்கைதா, துல்ஹஜ், இந்த 4 மாசம் தான் அது அப்படிங்கிறாங்க. இந்த 4 மாசம் இது கிடையாது. இந்த இடத்துல வரக்கூடிய 4 மாசம் இங்க இருந்து சீக்வன்ஸா 4 மாசம் இது தனி. இது 4 மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது துல்ஹஜ்ஜுடைய 10 ஸ்டார்டிங், அடுத்தது முஹர்ரம் 10 வரைக்கும், அடுத்தது சஃபருடைய 10 வரைக்கும், அப்புறம் ரபியுல் அவலுடைய 10, அதுக்கப்புறம் ரபியுல் ஆகிருடைய 10. இந்த 4 மாசம் ஃபுல்லாவே புனித மாதங்கள். இது ஸ்பெஷல், இது ஒரே ஒரு டைம் பீரியட் மட்டும்தான். அதாவது அதுக்கப்புறம் இது புனித மாதம் கிடையாது. இந்த ஸ்பெஷலா இந்த டைம்ல ஆக்கப்பட்ட இந்த புனித மாதங்கள் தான். இது இந்த டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா இவங்களை வந்து தயவுதாசனை காட்டாதீங்க அப்படிங்கிறான். அது காரணம் என்னங்கிறது 9:29 அல்ல விளக்கணும். என்ன சொல்றான்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஹராமாக்கியதை விட்டு விலகாமலும் உண்மையான இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் சிறுமைப்பட்டு தம் கையால் ஜிஸ்யா கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறாங்க, இறுதி நாள் நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி வச்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நீ சும்மா விட்டு வச்சிருக்கீங்களா? ஏன்னா இது அல்லாஹ் பயந்தவன் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை. இந்த பூமியுடைய நிர்வாகம் அல்லாஹ்வை யார் பயப்படுறானோ, யார் மறுமையை நம்புறானோ, யார் அல்லாஹ் தண்டிப்பான்னு நம்புறானோ அவன் மட்டுமே செய்யற விவகாரம். இவன் கிட்ட போய் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பூமியின் கையில நிர்வாகம் இருக்கிறது தான் இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நல்லது. இன்னைக்கு வந்து 13 பேரை சுட்டாங்க இல்லையா, சுடப்பட்டவங்க யாரு, சுட்டவங்க யாரு? முஸ்லீம்கள் சுட்டாங்களா 13 முஸ்லீம் அல்லாதவர்களா? இவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா இவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய சமுதாயம் எதிரி சமுதாயம் இவங்க பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அதே உமருடைய ஆட்சி காலம் இருந்ததுன்னா இது மாதிரி நடந்திருக்குமா? நீங்க எடுத்து பாருங்க, உமருடைய ஆட்சியை வந்து நீங்க எடுத்து பாருங்க, அதுல இழைக்கப்பட்ட அநீதிகள் எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மள செருப்பு கழித்து நாங்க ஏத்துக்கிறோம். குர்ஆன் சொல்றது எங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க இஸ்லாமிய ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் எடுங்க, அபூபக்கர் எடுங்க, உமர் எடுங்க, உஸ்மான் எடுங்க, அலி எடுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணவங்க நபி தோழர்களாக இருந்தாலும் நாங்க அவங்கள்ட்ட இருந்து கை கழிக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுடைய ஆட்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஒரு முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ். அதுக்காகத்தான் இதை ஸ்டடி பண்ண சொல்றோம். இந்த கிளாஸுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கத்தை புனிதமான நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆட்சி அபகரிக்கிறதுக்காகத்தான் தபூக்ல செருப்புலாம் நடந்தாங்களா? அதுக்காக தான் இந்த தாத்துரிகா போர் நடந்துச்சா? பத்ர் போர் அதுக்காக தான் நடந்துச்சா? அது கிடையாது. நாம வந்து பின்னாடி வந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியை நம்ம வக்காலத்து வாங்கணும், ரசூலுல்லாஹ் சேர்த்து அசிங்கப்படுத்த போறோம். இதுக்காக முஸ்லிம்கள் அனுபவிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆட்சியை கொண்டு வரவே இல்லை. நமக்கு என்ன தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி புனிதமான ஆட்சி, அவ்வளவு தூய்மையான ஆட்சி. அதில் தான் ஏழைகளுக்கு பரக்கத் இருக்கு, மனித குலத்துக்கு அதெல்லாம் நன்மை இருக்கு. இதுதான் அல்லாஹ் சொல்றான் இந்த ஒரு டைம் லிமிட்ல. இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இங்க ஆஃபர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா 3 ஆப்ஷன்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 வசனத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அரபு தீபகற்பத்தை விட்டு ஓடிடு. ஏன் அப்படின்னா ஒரு ரசூல் ஒரு பகுதிக்கு எல்லாம் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல ரசூல் மேல ஈமான் கொள்வது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல கடமை. இல்ல அப்படின்னா வானத்திலிருந்து அவனுக்கு அஸாப் வரும், அவன் அழிக்கப்படுவான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அழிக்கப்படாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இடத்த தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போயிரு. ரசூலுல்லாஹ் எந்த ஏரியாவுக்கு ரசூல்? நம்ம எல்லாருக்கும் இறை தூதர் தான். இருந்தாலும் எந்த மொழியில வேதம் இறக்கப்பட்டதோ, எந்த மொழி அந்த இறை தூதருடைய மொழியோ அந்த ஜோன் மட்டும்தான் கவர் ஆகும். அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, அரபு மொழியில அல்லாஹ்வும் பேசிட்டான், அல்லாஹ்வுடைய வேதமும் அரபு மொழியில இறங்கிச்சு. சோ அரபு தீபகற்பம் மட்டும்தான் இந்த அஸாபுடைய அந்த கண்டிஷனுக்கு வரும். மீதி அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் அந்த கண்டிஷனுக்கு வரும். அதாவது நாம 2ஆம் தர அதாவது குற்றவாளியில ஏ வரும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஏ அப்படிமா, அதுக்கப்புறம் பின்னு சேர்த்துவோம். அது மாதிரி நாம வந்து ஏ கிடையாது, நம்ம பி. நம்ம கொஞ்சம் அடி கம்மி விடும், நம்ம வந்து பி கிரேட்ல வருவோம். ஆனாலும் நம்ம குற்றவாளி தான். ஆனாலும் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கிற குற்றவாளி தான் வருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 3 விஷயங்கள் அதுல வந்து வருது. என்ன அப்படின்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு, 4 மாசத்துக்கு அப்புறம் நீ கண்ணிலே படக்கூடாது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட். 2வது இல்லைன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கோ, அதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கோ, உனக்கு என்ன சான்று வேணுமோ அது கொடுக்கப்படும். இது 2வது கண்டிஷன். 3வது ரசூலுல்லாஹ் கூட தயாராயிக்கும், சண்டை போறது தயாராயிக்கும். 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கொன்னே ஆகணும் இல்ல, உனக்கு உயிர் பயம் இருந்தா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு. நீ போய் சிரியால செட்டில் ஆயிக்கோ, நீ போய் எகிப்துல செட்டில் ஆயிக்கோ, நீ எங்கேயோ போய் செட்டில் ஆயிக்கோ, ரசூலுடைய பகுதியில நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த 3 ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கொடுக்குறாங்க. அப்ப இந்த 4 மாதம் முடிஞ்ச உடனே விளைவு என்ன வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் தான் அந்த கூட்டமா இஸ்லாத்துக்கு வரான். அது சொல்லணும் அல்லாஹ்வுடைய உதவியும் அந்த கூட்டமா சும்மா வரல, எடுக்க வேண்டிய கையில எடுத்தாதான் வந்தான். ரசூலுல்லாஹ் இந்த கல்கி அவதார பத்தி சொல்லுவாங்கல்ல, இந்த இதுல என்ன சொல்லுவாங்க,
கண்டித்து உணர்த்துவார்கள் அப்படின்ட்டு நல்ல விதமா சொன்னாங்க. 13 வருஷம் இருந்து சொன்னாங்க, கேட்டு தொலைல. அடுத்த 10 வருஷமும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தாவா செஞ்சுட்டே இருப்பாங்களா? இதுக்கப்புறம் தாவா கிடையாது, எடுக்க வேண்டிய எடுத்தாங்க. 4 மாசம் டைம், எவனை கூட்டு வரையோ கூட்டு வரேன், எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது. என்ன பண்ணலாம், நாம 2 பேரும் சேர்ந்து நீ வேளாடி ரோமா புரிய ஓடுதாமா, நீ எங்கடா நிக்க போற, நான் எங்கடா நிக்க போறேன், இப்படி சாதாரணமா நினைச்சியா 5 லட்சம் பேரும் வந்தாங்களாம், வந்து நிக்க கூட ஸ்டார்டே பண்ணல, ஓடிட்டாங்க. இப்ப அந்த ஊர்லாம் போச்சு, எவனுமே நிக்கிறது தைரியம் இல்ல, இது வேலைக்காகாது. அப்ப வர்றாங்க, வந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க கூட்டமா. இந்த 1 வருஷம் என்ன நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க சேர போட்டு. எங்க மஸ்ஜித் நபவில இப்பதான் அமல்லாம் நடக்குது. எது தஸ்பீஹ் கத்து கொடுக்கிறது எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. இப்பதான் லைலத்துல் கத்ர் காமிச்சு கொடுக்குறாங்க. இப்பதான் அந்த ஈத்திகாஃப் உட்கார்றாங்க. இதுக்கு மேல எங்க உட்கார்ந்தாங்க, ஊர்லயே உட்காரலாம், அப்புறம் எங்க போய் ஈத்திகாஃப் உட்கார்றது? அப்புறம் தான் ஈத்திகாஃப் உட்கார்றாங்க. இப்பதான் அந்த வாயில் பின் ஹுஜூர் வராரு, தொழுகையை கத்து கொடுங்க. இப்பதான் கிளாஸ் நடத்தப்படுது. இந்த இஸ்திமா, இந்த விஷயங்கள், இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 1 வருஷத்துல ரசூலுல்லாஹ் மதீனா விட்டு எங்கேயும் போல. இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மவுத் வரைக்குமே ரசூலுல்லாஹ் எங்கேயுமே போல. வீட்டுல உட்காந்து செட்டில் இந்த 4 அறிவிப்பு செஞ்சதுதான். வீதி கிளம்பி போய் கூட்டமா வராங்க. கிட்டத்தட்ட 72 கூட்டத்துக்கு மேல. அது அங்கே ஒரு பட்டியலே இருக்கு. இந்த கூட்டம், அந்த கூட்டம், அந்த கூட்டம், ஒவ்வொருத்தரா வர்றாங்க. நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். அப்ப இதுல யமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வருது. அந்த டைம்ல கூட அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க யமன் முஆத் பின் ஜபல் ஒரு முக்கியமான சஹாபி. இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, நீங்க போய் யமனுடைய பகுதியில ஆளுநரா இருந்தீங்க. யமன்ல மொத்தம் 6-7 பிரதேசம். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹதீஸ்கள்ல யமனுக்கு முஆத் பின் ஜபல் அனுப்புனாங்க, அலி அனுப்புனாங்க, இவர் அனுப்புனாங்க. என்ன எத்தனை பேர் யமனுக்கு அனுப்புனாங்க? பகுதியா நிறைய இருந்துச்சு. யமன் டைரக்ஷன்ல குட்டி குட்டி ஊர்கள் நிறைய இருந்துச்சு. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புனதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணி அனுப்புறாங்க, மக்களிடம் எளிமையாக நடந்து கொள்ளுங்க, மக்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துங்க, போட்டு கசக்கி பிழியாதீங்க அப்படிங்கிறாங்க, சிரமப்படுத்தாதீர்கள், நற்செய்திகளை அதிகம் கூறுங்கள், அவங்களை உற்சாகமூட்டுற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க, எச்சரிக்கை செய்யும் போது கூட வெறுப்பூட்டி விடாதீர்கள், நரகத்தில் பாதுகாப்பு சொல்லி வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி பயங்கள் பண்ணிடாதீங்க, தீர்ப்பளிக்கும் போது ஒத்த கருத்துடன் நடந்து கொள்ளுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆலிம்கள் ஒரே மாதிரி பேசுங்க, மாத்தி மாத்தி பேசுற. அதாவது இப்ப என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, மாத்தி பேசினாதான் இவன் அறிவாளியம், மாத்தி பேசினா கொஞ்சம், அதாவது ஒருத்தர் என்ன பாரு 100 பாரு, இன்னொரு ஆள் 99 பாரு, என்ன மடை மாதிரி பேசுறான், 99 போய் 100ங்கிறான், 2க்கும் 1 தானே வித்தியாசம். இந்த இடத்துல தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துறது. இன்னும் அவங்களோட நாம புத்திசாலியே, முடிஞ்ச வரைக்கும் குறை காண்றதுக்கு நாம முயற்சி பண்றோம். இந்த போக்கு இருக்காதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனால என்ன ஆயிரும்னா, சாமானியர்கள் மத்தியில வெறுப்பு உண்டாயிரும். இன்னைக்கு விவாதங்கள்லாம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத் விவாதம். இந்த விவாதத்தை பார்த்து எவனாவது இஸ்லாத்தை கத்துக்குவானா? எவனுக்காவது ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா? இவன் பிடிச்ச அவனுடைய ஆலிம் எல்லாரும் மானத்தை வாங்குறது, இவன் பிடிச்சி இந்த சைட்ல இருக்கிற எல்லாருடைய மானத்தை வாங்குறது, 2 பேருக்குமே மானம் எல்லாம் போகும். இது மாதிரியான ஒரு போக்கு நமக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிறோம் வெறுத்துருவோம். நீ நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய அழகான நடைமுறை தான். அதாவது என்னையே எடுத்தீங்க, என்னுடைய போக்கு எப்படி இருந்துச்சு, ஏன் குர்ஆன் ஹதீஸ் என்னை விட்டு ஓடினாங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் பார்த்து ஓடினாங்களா, ஏன் அணுகுமுறை பார்த்து ஓடினாங்க. அப்ப அணுகுமுறையை மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை எதிர்த்தவங்க எல்லாமே நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அப்ப அணுகுமுறை கரெக்டா வச்சுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.